ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனியாரம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாக்லேட் பனியாரம் தான் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ணனாலும் சரி. அதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு பட்டர் எடுத்துக்கோங்க, நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அரை கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பனியாரம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பனியாரக்கல்ல சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி பட்டர் கூட மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரெஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நெய்யை. எல்லா பக்கமும் கோட்டாக்குற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக 2 ஸ்பூன் எடுத்து மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அந்த சாக்லேட்டை வச்சுக்கோங்க. நான் டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நடுவில் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா இதுலேயும் ஊற்றி எடுத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இதில் அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா சாக்லேட் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, சீக்கிரம் கரைஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்லோவில் வச்சு எடுத்தாவே சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள், அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸ்பூனில் லைட்டாக திருப்பி விட்டிங்கனாலே போதும். எவ்வளோ அழகாக திரும்புது பார்த்தீங்களா. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லீவ் டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.